ஜோதி, ஹாய் சோஸ். உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் எவ்வளோ தூரம் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஒரு கவனம் என்னோட ஸ்டார்டிங் நான் பண்ணிவிட்டு நான் ஆரம்பிச்சேன்னா, பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையார் பெருஞ்சோதி திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதவு பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே களங்கம் நீத்து உலகம் கலிப்புற மெய்நெறி விளங்க என்னுள்ளே விளங்கு மெய்ப்பொருளே. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ஸை பற்றி நான் உங்ககிட்ட பேசி நம்ம இந்த கான்வர்சேஷனை ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா அதில் உங்ககிட்ட. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு உணர்வில் ஒரு சில முயற்சியில் நல்ல இதில் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற வந்திருக்கோம், கரெக்டுங்களா? அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு புரிதல், அது ஒரு கான்ஷியஸ்னஸை கொடுக்குது. பட் நம்ம உண்மையிலே நம்ம பிறக்கலை. ஒரு டைமும் நம்ம இந்த பூமிக்கு வரோம். எதன் மூலியமா வரோம்? இந்த உடம்பு, ஒரு பேரு, ஒரு இது கொண்டு நாம இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கோன்றதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அதை ஒரு டைம் நாம இந்த தருணத்துல ஞாபகப்படுத்திப்போம். ஸோ அந்த வகையில நாம இந்த அடுத்து நான் பேச போற இந்த கான்வர்சேஷன் நம்ம கேட்போமே. நான் எனது இந்த நேமு, இந்த ஆண் பெண்ணுன்ற இந்த ஒரு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்காம பியூரா ஒரு சோலோட ஒரு கான்சியஸ்னஸ்ல இருந்து நீங்களும் கேளுங்க. நானும் ஒரு சோல் தான், இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஒரு சோல் தான். இந்த பூமியோட சில விஷயங்களை பத்தி நான் பேசணும். அதுக்காக இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு இதுல இயங்குது, பிரபஞ்சத்தை பத்தின ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தை இயக்குற சில சோல்ஸ், ஹையர் சோல்ஸ், அவங்கள பத்தின சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே சமயம் இந்த எர்த்துல என்ன மாதிரியான மிஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? ஆர்வம் இருக்கா இல்லையா? சூப்பர் சூப்பர். இது இருந்தா எனக்கு போதும். ஸோ இதை வச்சு நான் கொண்டு போவேன். சரி, இது போக நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்க போறோம். சாகா கல்வியோட சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுல இருந்து நம்ம போவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு மெயினான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். நான் இந்த உலகத்துல எப்படி ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறத பத்தி நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பகிர விரும்புறேன். என்னப்பா, என்ன மாதிரி உலகியல்ல ஏதாவது காசு போட்டு ஏமாந்துட்டியா, இல்லை யாராவது இந்த காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்களான்னா அந்த மாதிரியான இது கிடையாது. ஸோ இது நாம தியானம் ஒரு இது இல்லை ஒரு மனசை அமைதிப்படுத்தி பார்க்கணும்னா கூட அது சாதாரண விஷயம் கிடையாது. மனசு வயசுல இருந்து ஒரு நான் ரொம்ப கீழேருந்து நான் போய் எடுத்துட்டு இங்கேருந்து வரப்போறதில்ல. நான் ஷார்ட் அண்ட் ஏதோ ஜம்ப் ஆகி தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 6th 7th 8thலாம் பார்த்தீங்கன்னா இந்த சோலுக்கு இறைவனா பிடிக்கும், இறைவன் மேல ஒரு பக்தி, இது எல்லாமே இருக்கும். சிவன்னா ரொம்ப பிடிக்கும். சிவனோட இதுல தான் எப்பவுமே பாக்கெட்ல தான், காலண்டர்ல அது மாதிரி, ஐ மீன் பாக்கெட்ல சின்ன இதை வச்சுதான் பயணிக்கிறது. இந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கு போவார், இந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஒரு 10th அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th அப்புறம் ஒரு ஃபோன்லாம் இருந்தது. ஸோ அப்போ இறைவன் மீது ஒரு பாடல் இதெல்லாம் பாக்குறது அப்போ சின்ன வயசுல கேட்கறது பிடிக்கும். ஒரு 10th இந்த டைம்ல பாத்தீங்கன்னா போன்ல ஒரு ஆப்ல நான் பாக்குறேன், திருமந்திரம் அப்படின்னு போட்டுருக்கு. சரி, மந்திரம்னு ஏதோ போட்டிருக்கு, மந்திரம்னா ஏதோ உள்ள பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும் போல இருக்குது, அதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம சொன்னா நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல என்ன அது மந்திரம்னு போட்டிருக்குன்னு போய் பாக்குறப்பதான் சொல்லுது திருமந்திரம் போது அது சிவன் போது, ஓகே சிவன்ன்றது நமக்கு பிடிச்சவர் தானே, என்ன ஏதுன்னு பார்த்து அதை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு புரியல. ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு தத்துவ வார்த்தைகள், சித்தர்களோட வார்த்தைகள். ஸோ அதுல சொல்ல வர 6 என்ன 36 என்னன்றது நமக்கு தெரியல. எனக்கு தெரியாத பட்சத்துல எங்க அம்மா கிட்ட போய் நான் கேட்பேன், அம்மா இது என்னம்மா ஏதோ போட்டிருக்கு, இது பாருமா சொல்லுமான்னு கேட்பேன். அவங்க தலையை பிச்சுப்பாங்க, இது என்னடா என்கிட்ட இது அவங்களும் ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அவங்க தரப்புல ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ சொல்லுவாங்க. ஆனா ஓரளவுக்கு மேல ஒரு நுணுக்கமான வார்த்தைலாம் தேட போனா அதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களையும் நான் போட்டு எல்லாத்தையும் கேட்பேன். டேய் எனக்கு தெரியாத ஆள ஒரு சாமின்னு அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்படி 11th 12th பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் அந்த மாதிரி டைம்ல வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வரும்போது சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான்வெஜ், இது நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சோல் தான் முன்னாடி. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, எக்ஸாம் வருதுப்பா, ஒரு 2 மாசம் 3 மாசம் நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்க வேணாம், உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டாதான் பப்ளிக்கை கொஞ்சம் நல்லா கடக்க முடியும்ன்றதுக்காக அவர் சொல்லிட்டாருன்னு நாங்களும் சரி சார் சொல்லிட்டாருன்றதுக்காக நான்வெஜ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு 3 மாசம் இப்படி எல்லாம் கடந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட இந்த திருமந்திரம் இதெல்லாம் நான் கேட்டுட்டு இது பண்ண பார்க்கணுன்னே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு.
என்ன அப்படின்னா நம்ம பையன் அவ்வளவுதான் விட்டு போயிடுவான், காசிக்கோ எதுக்கோ போயிடுவான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகையில ஒரு அம்மாவுக்கு வர பயம் வந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது, நான் அந்த மாதிரி டைப் பார்த்து சரி ரெண்டு சரி அர்த்தம் தானே புரிஞ்சுட்டு எழுதலாம். ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாம் திருக்குறள் அந்த மாதிரிலாம் படிக்க மாட்டோம்ல, சும்மா ஜஸ்ட் அது வந்து ஒரு சப்ஜெக்டிவா தானே நம்ம பார்க்கறோம். சரி ஒரு அர்த்தம் புரிஞ்சு படிக்கலாம் அப்படின்னு பார்த்து பிரிக்கும் போது தான் அதுல கொஞ்சம் அந்த குறளோட அந்த டெப்த் ஆஃப் மீனிங் நிறைய புரிய ஆரம்பிச்சுது. ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா. அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது திருக்குறள்ன்றது ஜஸ்ட் நாட் ஒரு இது மாதிரியான ஒரு பாடம் சம்பந்த மாதிரியோ இல்லை ஒரு மார்க்குக்கான ஒரு நூல் கிடையாது. அதுக்குள்ள சில யோக ரகசியங்கள், சில யோகம் சார்ந்த சில தத்துவ நுட்பங்கள்லாம் அதுல இருக்கு. அடப்போ இது தெரியாம போச்சு, இது ஏதோ நம்ம சாதாரணமா இதுன்னு நினைச்சிட்டோமேன்னு எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்குதான் நான் வள்ளுவரை வந்து ஒரு குருவா பார்க்க ஆரம்பிச்சேன், ஒரு குருவா மதிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சுது. ஓ இவர் வந்து நம்ம இப்படி பார்க்க கூடாது. அது வந்து இந்த சமூகத்தால் நான் ஏமாற்றப்பட்டதுல இது ஒரு மெயினான ஒரு விஷயம். அதுதான் நான் இங்க சொல்றேன், எனக்கு மார்க்காகவே கொடுக்கப்பட்டது அப்படின்ற இதுல. ஸோ அப்போ பார்த்து புரிஞ்சுட்டு சரி இது ஒரு நல்ல இதுவா போயிட்டு இருந்தும் போதுதான் ரெண்டாவதா இன்னொரு ஒரு இதுலதான் வந்து என்ன பண்றேன்னா சரி திருக்குறளை படிக்கும் போது ஒரு திருமந்திரத்தை படிக்கலாமே. நம்ம தான் ஆல்ரெடி பாஸ்ட்ல நமக்கு கனெக்ஷன் இருக்குல்ல திருமந்திரத்தை பத்தி. ஸோ அந்த திருமந்திரத்துல இருந்து கொஞ்சம் படிக்கலாம். இன்னொரு ஒரு 2 வரில இருந்து ஒரு 4 வரைக்கும் ஜம்ப் ஆனேன். ஸோ அந்த 4 வரைக்கும் ஜம்ப் ஆகும், ஏன்னா திருமந்திரம் எல்லாமே 4 வரியா தான் இருக்கும். ஸோ ஒரு 4 வரைக்கும் படிக்கும்போது அதுல வந்து ஒரு வேர்டா ஏன்னா நம்ம வந்து மனப்பாடமா பண்றது இல்லை, மனப்பாடமா நம்ம எழுத மாட்டோம். அது எழுதுறதுக்கு நம்ம ஓகே ஃபைன் தான், பட் அதே எழுதிட்டு இருந்தா நமக்கு ஒன்றும் விளங்காது. அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா அதோட உட்கருத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஆசிரியர் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ திருமந்திரத்தை படிக்கும்போது எனக்கு இன்னுமே ஒரு இதாச்சு. என்னன்னா அதுல வந்து ஆன்மா பத்தி, கடவுள் பத்தி, அதே சமயம் சித்தர்கள் எந்தெந்த மாதிரியான தன்மைகள் பத்தி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அங்க எனக்கு இன்னொரு ஒரு ஸ்பார்க் அவுட்டா ஒரு இதுவா அமைஞ்சுது. இனிமே வந்து பாத்தீங்கன்னா அதுல செல்ஃப் ரியலைசேஷன் பத்திலாம் அவ்வளவு இது எனக்கு அங்கதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓ தன்னை அறிதல்ன்றது ஒண்ணு இம்பார்ட்டன்ட் போல இருக்கு. தன்னை அறிதலை தெரியாம நம்ம என்ன பண்ணாலுமே இங்க ஒண்ணுமே புரியாது. அதுல ஒரு பாடல் வரும், தன்னை அறிந்திட தனக்கோர் கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படின்றது ஒண்ணு வரும். சோ தன்னை அறிஞ்சிட, நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சிட்டா நமக்கு ஒரு கேடுமே வராதான். இதுனாப்பா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு வர கஷ்டங்கள், துன்பங்கள், இந்த மாதிரி கேடுகள், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு எனக்கு அப்ப புரிஞ்சுது. ஓ நம்மள அறியாம பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றாங்க. சரி ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இதுவா வந்து பாத்தீங்கன்னா மணிவாசகர்ன்றவர் வரார். அவர் யாருன்றது உங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே ஃபைன், தெரியலனாலும் பரவாயில்ல. திருவாசகத்துக்கு உருவாகாத ஒரு வாசகத்துக்கும் உருவாருன்ற அந்த திருவாசகத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த திருவாசகத்தை பார்க்குற அடுத்து திருவாசகன்றது ஒரு 8 லைன் என்ற அந்த ஒரு தொடர்பு அதுக்கு தேவை. தன்னை அறிஞ்சிடணும். ஃபர்ஸ்ட் நாம தன்னை அறிஞ்சு தனக்குள்ள இருக்கிற கடவுளை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் கடவுள்ன்றது நான் சொல்றதுன்றது இங்க இருக்கிற வெளியில இந்த மாதிரியான உருவ கடவுள்கள் மாதிரி நான் சொல்ல வரல. நமக்குள்ள நமக்கு துணையா வர அந்த அல்மைட்டி அந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். ஸோ அந்த காடோட ஒரு உருக்கம், ஒரு அவர் பாடலாம் வந்து பாத்தீங்கன்னா அது பாடலே கிடையாது, ஃபுல்லாவே வந்து ஒரு அழுகை. எந்த மாதிரி அழுகைனா ஒரு சோல் வந்து என்னை நீங்க விட்டுட்டு போயிட்டியே, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டியே, நான் இங்க தனித்து இங்க அழுதுன்னு இருக்கேன், அது உனக்கு தெரியுதா இல்லையா, நீ என்ன கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க அப்படின்ற அவரோட அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசும்போதும் நமக்கு இன்னும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டுச்சு. இன்னொரு விஷயம், அவர் மனசை பிடிச்சி அந்த திட்டுவார். மனசே நீ வந்து பார்த்தனா என்னை இறைவன் கிட்ட ரொம்ப பிரிச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்க, என்ன நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியானது கிடையாது, ஒரு அளவுக்கு தான் நீ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு திட்டுவாரு. ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓ மனசை இந்த அளவுக்கு திட்டலாமா, மனசை இப்படி திட்டணுமா அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. ஸோ வாழாமல் வாழும் நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் அப்படின்னு அவர் சொல்றாரு. வாழாம இப்படி வாழற நெஞ்சமே நீ வினையில போய் சிக்கி மாட்டி தவிச்சிட்டு இருக்க. எதுக்குன்னு பார்த்தா ஆழாமல் காப்பானை ஏற்றாதே, நம்மளை காக்குற ஒருத்தனை நீ பார்க்காம மதிக்காம நீ வந்து இந்த வேலையை நீ பார்த்துட்டு இருக்க, ஒரு பிறவிலையை நீ எடுத்துட்டு வந்து சிக்க வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்க வரப்போதான் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஓகே சரி, இவரோட இதோட புரிஞ்சுது. இன்னொன்னு அவர் அந்த இறைவனை வந்து அந்த அளவுக்கு நினைக்க சொல்றாரு. ஸோ அதுல இருந்து நான் ஒரு இதை கேப்சர் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா
சாண்டிங்ன்ற ஒரு விஷயத்த கேப்சர் படுத்திக்கிட்டேன். ஓகே, நம்ம என்னன்னாலும் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாண்ட் பண்ணி ஏன்னா மனசை அந்த ஒரு டூலை வச்சு கடக்கிறதுன்றது, டூலை வச்சுன்னா ஓரளவுக்கு நான் கடந்து போயிட்டு இருக்கேன், கடந்தேன். இல்லைன்னா மனசுங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு இதுவே கிடையாது. நம்மளுடைய மனசுங்கிறது அதை நீங்க ஒரு நிலைப்பாடுல கொண்டு வந்து நிறுத்தி ஒருதுக்கு மேல நீங்க வைக்கிறீங்கன்னா அது சாதாரண விஷயம். ஒரு சொசைட்டி சங்கம்னாலே என்னன்னா அந்த சங்கத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பயன்பெறணும். அந்த இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த, டிஜிட்டல் மீடியான்ற இந்த விஷயத்த நாம வந்து கண்டென்ட் இதுவா மற்றவங்களுக்கு கொடுத்து விளக்குற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு ஃபன் வேல, ரொம்ப டஃப்பா இல்லாம ஒரு ஃபன் வேல கேஷுவலா சொல்ற மாதிரி முயற்சி பண்ணி போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் அது ஒரு மீமா ஆரம்பிச்சு, அந்த மீம் வந்து ஒரு பாட்காஸ்டா போய், அந்த பாட்காஸ்ட் வீடியோவா போய், வீடியோல இருந்து டைரக்டா பேசுற மாதிரி விஷுவல், அதாவது வீடியோ ஃபேஸ் காட்டி பண்ற வீடியோவா வந்துன்னு சொல்லிட்டு அதுல ஒரு தொடர்ச்சியா போட்டு வந்த ஒரு முயற்சி தான். அதுல நிறைய பேருக்கு நிறைய புரிதல் வந்து அவங்களுடைய சோலோட அந்த growth, அந்த பாதையில கனெக்ட் ஆகுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா அமைஞ்சு இப்ப போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஏன் ஆன்மாக்கு நான் செய்யற ஒரு எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அந்த பர்பஸோட நம்ம இணைஞ்சிட்டு நம்ம இயல்பான வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப நிறைவா இருக்கும், நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரு நாளுமே ஒரு புரிதலா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேஷனையும் ஒரு கூட வச்சுக்கணும், ஒரு கருவியா. ஏன்னா இந்த பிரபஞ்சம் கம்பேஷன் பேஸ் பண்ணி தான் மெயினான ஆகிறது. ஸோ அப்போ அந்த கம்பேஷனை ஒரு கட்டாயம் இதுவாக நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாடம் அது சம்மந்தமாக தான் எடுக்கப்பட வேண்டியதாக வரும். அதுலேயே தான் நம்ம கற்றுக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ அந்த ஓரளவுக்கு ஒரு கம்பேஷன், அந்த ஆண்மனே சகோதர உறவு, நம்ம எல்லாரும் அந்த புழு பூச்சின்ட்டு நம்ம எல்லாரையும் நம்ம ஓரளவுக்கு மதிச்சு நடக்கிற அந்த பண்பு வரதே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஒரு கம்பேஷனை நம்ம வச்சுக்கிட்டோம், நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம போறப்போ நமக்கு நிறைய புரிதல், நிறைய தெளிவுன்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதை நான் வந்து மெயினா தெரிஞ்சுக்கிறேன், சொல்லிக்க விரும்பப்படுறேன். சரி சொல்லி இப்போ மெயினா இன்னொன்று கடைசியா ஒன்று சொல்லி, திருமூலர் வந்து எப்படி பார்க்கறாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கருத்தை உள்ள வச்சு நம்ம பார்த்து நல்ல கருத்தை உள்ள நிரப்பி இதை நம்ம மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் தாட்டோட, இந்த நெகட்டிவ் மனசோட விஷயங்கள் எல்லாமே நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கல்வியோடவே நம்ம நின்றுடக்கூடாது, அது ஓகே தான். பட் அந்த கல்வி நமக்கு பணத்தை கொடுக்கும், அதை தாண்டின ஒரு கல்வி நம்ம கற்றுக்கணும். அதுதான் என்ன கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகா கல்வி. ஸோ அந்த சாகா கல்வி கத்துக்கிறது மூலமா தான் நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறத அழுத்தி நம்ம சித்தர்கள் வள்ளல் பெருமான் அவர் வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த கல்வியை நம்ம கத்துக்காம இந்த கல்வியோட நம்ம நின்னோம்னா நமக்கு கஷ்டம். இப்போ நீங்க சொல்லலாம், நம்ம வந்து இந்த பூமியில கொஞ்ச காலம் தான் வரும், டெம்பரவரியா தான் இருக்கும். சரி, எல்லாமே நமக்கு இங்க டெம்பரவரியா தானே இருக்கு. நம்ம அதை தானே சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டாபிக்கை. எல்லாமே டெம்பரவரியா தானே இருக்கு, நமக்கு எதுவுமே நிரந்தரமானது இல்லைல்ல. சரி, நிரந்தரமானது இல்லைதான், அதுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நிரந்தரம் இல்லாம நம்ம வந்து இங்க அடி வாங்கிட்டு போனா அது ஓகேவா உங்களுக்கு? அதை ஏத்துப்பீங்களா அந்த வாழ்க்கைய? இல்ல, ஏதோ ஒரு சொல்யூஷன் நமக்கு தேவை, பர்மனன்ட் சொல்யூஷன் நமக்கு தேவை. பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். நல்ல கண்டென்ட்டை உள்ள வாங்கி போடணும். அதனால நல்ல விஷயங்களை கவனிக்கணும், ஒரு விஷயத்திலையும் கவனிக்கணும். எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுங்க, கேளுங்க, உங்களுக்குள்ள கொஸ்டின் பண்ணுங்க, கேளுங்க. இது நான் ஏன் இப்போ சாப்பிட்றேன், நான் ஏன் இதை இவ்வளோ இதுவா சொல்றேன், நான் ஏன் இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ், நீங்க தான் உங்களை ரிவ்யூ பண்ணணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும். மற்றவங்க பண்ணக்கூடாது. மற்றவங்க பண்றதெல்லாம் நீங்க ஒரு சைடு வச்சுக்கோங்க. பட் உங்களை நீங்களே பண்ணுங்க. ஏன் நம்ம இதை பண்றோம், ஏன் இது இப்படி பண்றோம், எதுக்கு இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளுக்குள்ள நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் நிறைய மாற்றங்களுக்கு வரும். சரிங்களா? அதே சமயம் ஒரு கனெக்டிவிட்டி டு காட், டு யூனிவர்ஸ் போட்டு மாற்றி விட்டுரும், கொதிச்சு விட்டுரும். ஸோ அதனால அந்த சரண்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். அது நமக்கு ரிலீஜியஸ் வே தான் நமக்கு வேணும்ன்றது இல்லை. ரிலீஜியஸா மதங்களா இல்லாம நம்ம ஒரு ஆன்மாக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இறைக்கு நம்ம ஏற்கிறேன், மதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி, அந்த ஒரு கண்ணீர் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பாருங்க. அதுக்கு எப்படிலாம் அழுது இருக்காங்க அருளாளர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிளியர் மைண்ட், அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீத் டெக்னிக் அண்ட் சாண்டிங்,
இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதை நம்ம பார்த்துக்கணும். அதே சமயம் அந்த ஒன் தாட் ஃபோக்கஸ் நமக்கு எப்பவுமே இருக்கா, அது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க எதுவாக வேணா இருக்கலாம், அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. அதே சமயம் இன்னொரு ஒரு மெயினான ஒரு விஷயம் அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும் கடைசியா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமுதப்பொழுது. அமுதப்பொழுத நம்ம பயன்படுத்தணும். அந்த அமுதப்பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 AM to 6 AM அந்த பொழுது நம்ம ரொம்ப பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கறது படிக்கிறதுங்கிறது, அப்புறம் இந்த சொசைட்டி போட்டு வச்சிருக்கிற இந்த டேட்டா, இது எல்லாத்தையும் நீங்க பிரேக் அவுட் பண்ணிட்டு வரணும். எங்க சொசைட்டில இருந்து இல்ல, உங்க மனசுக்குள்ள இருந்து. சொசைட்டின்றது நம்ம பண்ண வேண்டியதை சொசைட்டி வளர்ச்சி அடைய எல்லாத்தையும் நம்ம மாற்றணும், பாசிட்டிவ் டேட்டாவாக மாற்றணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எர்த்தில் ஒரு மெயினான ஒரு மிஷன்ன்றது போயிட்டு இருக்கு. அந்த மிஷன் தான் என்ன, அதுக்கு நான் கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். அந்த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி நல்ல நிலைக்கு